சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 9ஆம் வகுப்பு மாணவியை திருமணம் செய்த கணவன், கர்ப்பமாக்கிய காதலன் உட்பட 8 பேர் மீது போக்சோ, குழந்தை திருமண பிரிவுகளில் வழக்கு பதிவு. தமிழகத்தில் போக்சோ குற்றங்களும் குழந்தை திருமணங்களும் அதிகரிப்பது அப்பா என விளம்பரம் செய்யும் முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா என மக்கள் காட்டம். சென்னை ராயப்பேட்டை அருகே ஓடும் பேருந்தில் இளம் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பேருந்து, ரயில் என எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் பாலியல் ரீதியாக புகார்கள் அதிகரித்துள்ளதாகவும், பாலியல் புகார்களில் பேராசிரியர்கள் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முதல்வர் தனிப்பிரிவுக்கு புகார் அனுப்பப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மாணவிகள் புகார். நெல்லை டவுன் காரியாப்பட்டி அருகே 60 வயது முன்னாள் காவலரை வெட்டி கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியில் மதுபோதை தகராறில் 25 வயது இளைஞரை கொலை செய்ய முயன்ற இருவர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதையால் ஏற்படும் குற்றங்கள் அதிகரிக்கும் நிலையில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் மேட்டுக்குப்பம் பகுதியில் மெத்தனால் கலந்த மது அருந்தியதால் ஹோட்டல் உரிமையாளர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் கள்ளச்சாராயம், மெத்தனால் போன்றவை சர்வசாதாரணமாக புழங்குவது எப்படி? இதன் பின்னணியில் இருப்பது யார் என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த 25 வயது இளைஞர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்திருப்பதால் இளைஞர்கள் தவறான பாதையில் சென்று வாழ்க்கையை இழப்பதாக மக்கள் வேதனை. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 13 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் அரசு தலைநகர் சென்னையிலேயே கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவதாக மக்கள் விமர்சனம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் ரொக்க பணம் கொள்ளை. ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை அலட்சியமாக இருப்பதால் கொள்ளைகள் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே இளைஞரிடம் கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி போன்ற சம்பவங்கள் அதிகரிப்பதால் மக்கள் அச்சம். திருச்சியில் ஒரே இரவில் அடுத்தடுத்த 4 வீடுகளின் பூட்டை உடைத்து 57 சவரன் நகைகள் கொள்ளை. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை முறையான ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக உலா வருவதாக மக்கள் வேதனை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆன்லைன் ரம்மியால் பல லட்சம் பணத்தை இழந்த சட்டக்கல்லூரி ஆசிரியர் தூக்கிட்டு தற்கொலை. உயிர் பலி வாங்கும் ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வலியுறுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் பலமுறை எடுத்து கூறியும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததால் பல உயிர்கள் பலியாவதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டவர்கள் சிக்கினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளசாராயம், கஞ்சா, லாட்டரி என தடை செய்யப்பட்ட அனைத்தும் தடையின்றி கிடைப்பதும் தமிழகம் சீரழிவதும் மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் குளித்தலை அருகே போலி தங்க காசுகளை விற்க முயன்ற பெண் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் விதவிதமான மோசடி சம்பவங்கள் பெருகி வருவதால் பொதுமக்கள் அதிருப்தி. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் ஆட்டோ ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்திய திமுகவை சேர்ந்த கந்துவட்டி கும்பல் மீது ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார்.
தமிழகத்தில் நாளுக்கு நாள் கந்துவட்டி கொடுமை அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசின் இரும்பு கரம் துருப்பிடித்து இருப்பதாக மக்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ஏலச்சீட்டு நடத்தி 50 லட்சம் மோசடி செய்த நபர் மீது ஏவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் புகார். பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை இழந்து தவித்து வரும் நிலையில் மோசடி ஆசாமி சுதந்திரமாக உலா வருவதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் இதுதான் திராவிட மாடலா என கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலை தடுக்க முயன்ற காவல் ஆய்வாளர் மீது தாக்குதல். தமிழகத்தில் சாதிய மோதல்களே இல்லை என சொல்லும் திராவிட மாடல் ஆட்சியில் காவல் ஆய்வாளரின் தலையில் தையல் போடும் அளவிற்கு மோதல் போக்கு அதிகரித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக கூறி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் மகனை ஒப்படைத்து சென்ற பெற்றோர். மக்களின் குறைகளை கண்டறிந்து தீர்க்க வேண்டிய முதலமைச்சர் நிர்வாக திறனற்று வீடியோ ஷூட் நடத்தி நல்லாட்சி நடத்தி வருவதாக நினைத்து கனவுலகில் வாழ்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. 2 பொண்ணு ஒரு பையன், ஒரு புள்ள ஊனம் மாற்றத்தினால ஊனமுற்ற மூல வளர்ச்சியில் இன்னொரு பொண்ணு அது மாதிரி இருக்குது. பல முறை நான் வண்டி கேட்டேன், எழுதி கொடுத்தேன். வண்டி கொடுங்க, என் பிள்ளை ஏற்றி போனாலும் வண்டி கொடுக்க மாட்டான், மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளை கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. சொல்லி இப்போ பணம் எங்கள் பொண்ணுங்க நின்று போச்சு. 1 மாதத்து பணம், எங்கள் பையனுக்கு 5-6 மாதத்து பணம் நின்று போச்சு. கேட்டால் ஆதார் கார்டு இல்லை, கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டு ஒரு அதிகாரி சொல்கிறாரு. அவர் ஊனமுற்ற ஆஃபீஸில் நானும் 3 முறை கலெக்டர்கிட்ட நேராக மனு கொடுத்துட்டேன். எந்த கலெக்டரும் நடவடிக்கை எடுக்கல. கட்சி முடிவு என்ன பண்ணிட்டா, கலெக்டர்கிட்ட பிள்ளை போட்டு போன ஒரு முடிவு பண்ணி வந்துட்டேன். என்னால் சமாளிக்க முடியாது. முதல்வர் மருந்தகங்களில் புதிய சப்ளை முறையில் மருந்துகள் தாமதமாக வருவதால் மருந்துகளின்றி முடங்கும் அபாயம் உருவாகியுள்ளது. அம்மா மருந்தகங்களுக்கு முதல்வர் மருந்தகம் என பகுமானமாக ஸ்டிக்கர் ஒட்டினால் போதாது, அதிமுக அரசை போல மக்கள் நலனில் அக்கறையோடு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் அறிவுரை. திண்டுக்கல் மாவட்டம் வக்கம்பட்டியில் நிலத்தை அளக்க சென்ற கிராம நிர்வாக அதிகாரி தாக்கப்பட்டதால் அதிர்ச்சி. கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது தொடர் தாக்குதல்கள் நடைபெறும் நிலையில் அரசு ஊழியர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருப்பதாக மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருளர் மக்களுக்காக 2 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் கட்டப்படும் வீடுகள் தரமற்று இருப்பதாக மக்கள் வேதனை. கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் ஆட்சியில் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாகவும் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்கின்ற நிலை இருப்பதாகவும் மக்கள் விமர்சனம். திறனற்ற ஸ்டாலின் அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி 1 டன் கரும்புக்கு 4000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். கடலூர் மாவட்டம் சோழத்தரத்தில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டாலின் அரசின் பல்வேறு மோசடி அறிவிப்புகளை கண்டித்து விவசாயிகள் கோஷம். சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு கொடுக்கும் ஐசிடி நிதியில் திராவிட மாடல் பல்வேறு முறைகேடுகளை செய்வதாக பரபரப்பு புகார் எழுந்துள்ளது. அரசு பள்ளிகளில் கணினி அறிவியல் குறித்த பாடத்திட்டம் இல்லை, மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க கணினி பயிற்றுநர்கள் நியமிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கடந்த 75 நாட்களில் 1,18,000 பேர் வெறிநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். ஆண்டுதோறும் நாய்களை கட்டுப்படுத்த திராவிட மாடல் அரசு ஒதுக்கும் நிதி என்ன ஆகிறது? ஏன் நாய் தொல்லையை கட்டுப்படுத்த முடியவில்லை என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் சாலையோரத்தில் காய்கறி விற்பனை செய்யும் விவசாயிகளை உழவர் சந்தையில் விற்பனை செய்யும்படி மிரட்டும் ஏவல் துறையினர். உழவர் சந்தைக்கு மக்கள் வருவதில்லை என்பதால் விற்பனை செய்ய முடியவில்லை என விவசாயிகள் வேதனை.
சென்னை புழல் சிறையில் திருட்டு வழக்கில் கைதான நபர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சிறைகளில் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் உரிய கண்காணிப்பு வேண்டும் என மக்கள் கோரிக்கை. மதுரை வில்லாபுரத்தில் மர்ம நபர்கள் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் துணிச்சலுடன் குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் வேதனை. கன்னியாகுமரியில் பேரூராட்சிக்கு சொந்தமான கடைகளை மறு ஏலம் விட வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு. ஸ்டாலின் அரசை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் கால்பாக்கத்தை அடுத்த கூவத்தூர் அருகே அரசு பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அதிர்ச்சி. ஸ்டாலின் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்கவில்லை என மக்கள் புகார். திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் 1 மாதத்திற்கு மேலாக குடிநீர் வராததை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள். வானத்தை வில்லாய் வளைப்போம் என வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு குடிப்பதற்கு குடி தண்ணீர் கூட கொடுக்கவில்லை என மக்கள் வேதனை. ராமேஸ்வரம் கோயிலில் வரிசையில் காத்திருந்த முதியவர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததால் பரபரப்பு. சில தினங்களுக்கு முன்னர் திருச்செந்தூரில் பக்தர் ஒருவர் உயிரிழந்ததையும் சுட்டிக்காட்டும் மக்கள் அறநிலையத்துறை கட்டண வரிசைகளை விடுத்து பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மின்சாரம் தாக்கி 3 வயது குழந்தை உயிரிழப்பு. வீட்டில் இயங்கிக் கொண்டிருந்த மின் மோட்டார் அருகே இருந்த மின் வயரை மிதித்ததால் நிகழ்ந்த சோகம். நாமக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள முட்டை உற்பத்தியாளர்கள் கடந்த 3 மாதங்களில் 300 கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்தித்திருப்பதாக வேதனை. திராவிட மாடல் ஆட்சியில் தீவனப் பொருட்களின் விலை உயர்வு காரணமாக இழப்பை சந்திப்பதாக குற்றம் சாட்டும் உற்பத்தியாளர்கள் முட்டைக்கு அரசே நியாயமான கொள்முதல் விலையை நிர்ணயிக்க கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆம்பூர் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொண்டு வரும் ஒவ்வொரு நெல் மூட்டைக்கும் 8 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. பணம் தர மறுக்கும் விவசாயிகளின் நெல் மூட்டைகளை எடை போடுவதில்லை என்றும் விலையை அடாவடியாக குறைப்பதாகவும் விவசாயிகள் வேதனை. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் வதந்தி பரப்பப்பட்டதால் ஏற்பட்ட கலவரத்தில் காவல்துறை தடியடி. மைனாரிட்டி பாஜக அரசு கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் நிலையில் யுக்ரைன் போர் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துபவர்கள் உள்நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதில் கவனம் செலுத்தவில்லை என மக்கள் விமர்சனம். கடந்த 11 ஆண்டுகளாக மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் வங்கிகளில் பெரு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட ரூபாய் 16.35 லட்சம் கோடி ரூபாய் வாராக்கடன் தள்ளுபடி என தகவல். பொதுமக்களின் வங்கிக் கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லை என்றால் நோட்டீஸ் அனுப்புவதும், பெரிய நிறுவனங்களுக்கு வாராக்கடன் லட்சக்கணக்கான கோடி தள்ளுபடி செய்வதும் நியாயமா என கேள்வி எழுப்பும் மக்கள் மைனாரிட்டி பாஜக அரசு கார்ப்பரேட்டுகளுக்கான அரசு என விமர்சிக்கின்றனர். சர்வதேச விண்வெளி மையத்தில் டாக்கிங் செய்யப்பட்ட டிராகன் விண்கலம் பூமியை நோக்கி புறப்பட்டது. சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்கள் டாக்கிங் செய்யப்பட்ட டிராகன் விண்கலத்தில் இருந்து பூமிக்கு புறப்பட்டனர். அமெரிக்காவில் குற்ற வழக்குகளில் சிக்கியவர்களுக்கு ஜோ பைடன் அளித்த பொது மன்னிப்பு செல்லாது என அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஆட்டோ பென் முறையில் கையெழுத்திடப்படுவதால் ஆவணங்களில் என்ன இருந்தது என்பது பைடனுக்கு தெரிவிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. சாம்பியன்ஸ் டிராபி தொடர் காரணமாக பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு 869 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த இழப்பை ஈடு செய்ய தேசிய T20 சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்கும் வீரர்களின் சம்பளம் 90% வரை